இன்னும் வந்து கரூரில் பர்மிஷன் கொடுக்கல, கல்யாண மண்டபம் கிடைக்கல அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கரூருக்கு ட்ரெயின் பஸ்ஸில் புக்கிங்லாம் இருக்குது. கல்யாண மண்டபத்தில் கல்யாணம்லாம் புக்கிங் தான் ஆயினுக்குது. என்ன டிசம்பர் 5க்கு அப்புறம் தான் ஃப்ரீயாக இருக்குது. மார்கழி மாதம்ல நம்ம கல்யாணம் பண்ண மாட்டோம்ல, அப்போது ஃப்ரீயாக இருக்குது. அண்டு கரூருக்கெல்லாம் இ பாஸ் ஒன்றும் நடைமுறை வரலன்னு நினைக்கிறேன். யார் ஒன்றா போகலாம், தப்பே கிடையாது. ஆனால் நாம் போனால் மட்டும் ஏதாவது நடந்துரும்னு பயந்துக்கினே இருந்தால் அது எப்படி சரி வரும்? வேறு இந்த 16 நாள் வரைக்கும் நாங்கள் எதுவும் பேச மாட்டோம்னாங்க. 16 நாள் முடிச்சிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். எப்போ தான் பேச போகிறாங்கன்னு தெரியல, எப்போ தான் போக போகிறாங்கன்னு தெரியல. இதையே பேசினுக்கிறோம். ஆனால் இது நடுவில் வந்து அவர் பட்டினப்பாக்கம் வீட்டிலிருந்து கிளம்பி இந்த வீட்டுக்கு போனார். எங்களுக்கு என்னங்க வந்தது? நாங்கள் என்ன வேறு வேலை இல்லாமல் உட்காந்திங்கன்னா அவர் வந்து பட்டினப்பாக்கத்தில் இருக்காரா, இல்லை வந்து பனையூரில் இருக்காரா? இதைத்தான் அப்படியே நாங்கள் காத்துனுக்கிறோம். ஐயோ எங்கே இருக்காருன்னு. தமிழக மக்களுக்கு இதுதான் தேவை. எப்பா புயல் எங்கே இருக்குது, மழை எப்போ வரப்போகுது, ரோடு எங்கே நல்லா இருக்குது, டிராஃபிக் கூகுளை நம்பின்னுக்கிறோம் நம்ம. இவங்க என்னடானா வந்து இந்த வீட்டில் இருந்து கிளம்பி அங்கே போனார் அப்படின்னா பின்னாடி ஒருத்தர் சைக்கிளில் வரார். அது பார்த்தீங்களா? அது அவர் வீட்டிலேருந்து ட்ராயிங் கதவு திறக்குது, அவர் வரார். பின்னாடி ஒருத்தர் சேஃப் சகா போட்டு சைக்கிளில் வரார். பைலட்டெல்லாம் சைக்கிள் இல்லையே, வரமாட்டாங்களே. அதுவும் முன்னாடியில் போவாங்க. அவர் யாரோ அந்த பக்கம் போகிற தொழிலாளி போல இருக்குது. அவரும் வந்து அதான் சொல்லுவாங்க, இன் ஃபியூச்சர் எவரிபடி வில் பி ஃபேமஸ் ஃபார் 15 மினிட்ஸ்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனார். அந்த மாதிரி எல்லா சேனல்லையும் அவரை பார்க்குறாங்க, லட்சக்கணக்கில் பார்க்குறாங்க. அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, நான் வந்து இந்த டிவி புகழ் அப்படின்னு சொல்லிடலாம். வேறு வேலையே இல்லாத மாதிரி இதைத்தான் பேசினுக்கிறாங்க. என்ன பண்ணுறது? இதில் வந்து